போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணக்குன்ற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 37வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 36 வீடியோஸ் போட்டிருக்கோம் நண்பா நண்பி, அதை பாத்துருங்க. பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரிமைண்டர் ரிலேட்டட் சம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? 15, 24, 32, 45ன்ற நம்பரால வகுக்கும் போது நமக்கு என்ன மீதி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8, 7, 25, 38 கிடைக்கிறப்போ அந்த மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், வெவ்வேறு மீதிகள் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த 8 இருக்கு பாத்தீங்களா, 8ஓட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 15ன்றது கிடைக்கணும். என்ன நம்பர் ஆட் பண்ணும்போது 15 கிடைக்கும்? 7 ஆட் பண்ணும்போது 15 கிடைக்கும். அதே மாதிரி 17ஓட 7 ஆட் பண்ணா நமக்கு 24ன்னு கிடைக்கும். 25ஓட 7 ஆட் பண்ணும்போது 32ன்னு கிடைக்கும். 38ஓட 7 ஆட் பண்ணும்போது 45ன்ற நம்பர் கிடைக்கும். அப்போ நமக்கு வெவ்வேறு மீதியா இருந்ததை நான் ஒரே மீதியா மாத்திட்டேன். அந்த ஒரே மீதிங்கிறது என்ன? +7. ஓகேங்களா? +7ன்றத ஒரே மீதி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 4 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. என்னென்ன நம்பர் இருக்கு? 15, 24, 32, 45. இந்த 4 நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதுல நான் 3ஆல டிவைட் பண்றேன். 5 × 3 15, 8 × 3 24, 32 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே வச்சிடறேன். 15 × 3 45. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5, 15ன்ற நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் டிவைட் பண்றேன். 1 5 5, 8 அப்படியே வந்துடும். 32ன்றது அப்படியே வந்துடும். 3 × 5 15. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? 8, 32 இருக்கு. 2 நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். ஸோ நான் 8ஆல சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். 1 1 4 × 8 32 3. நெக்ஸ்ட் நம்ம 4ஆல போடும்போது 3 நம்பரும் 1 1ன்னு வந்துடும். 3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் 3ஆல போடும்போது எல்லா நம்பருமே 1ன்னு வந்துடும். இப்படி எல்லா நம்பரும் 1 1 வர்ற வரைக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 8 40, 40 × 4 160, 160 × 9 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 0, 54க்கு 4, பேலன்ஸ் 5, 9 + 5 14. அப்ப நமக்கான எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிமாங்கிறது பாத்தீங்கன்னா 1440 கிடைச்சிருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு கிடைச்ச சேம் ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை மைனஸ் பண்ணிட்டா போதுங்க, நமக்கான லீஸ்ட் நம்பர் அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேங்களா? லீஸ்ட் நம்பர் அப்புறம் என்ன கிடைக்க போகுது? 1433ன்றதான் லீஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. முக்கியமா கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டோ கொடுத்துருங்க. நமக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏபிஜிபின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d 4a + 4d கொடுத்துட்டு 19வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு 4th டேர்ம் கொடுத்திருக்காங்க. 4th டேர்ம் என்ன? 3a + 2d. அதே மாதிரி 7th டேர்ம் கொடுத்திருக்காங்க. என்ன? 4a + 4d. நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு டேர்ம் வந்து 3 டேர்ம் அதிகரிச்சிருக்கு. ஸோ 3 டேர்முக்கு அதிகரிக்கிறப்போ ஏல 1 கூடி இருக்கு. அப்ப ஏல ஒரு ஏவை ஆட் பண்ணிருக்காங்க. டில என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 2 ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 டியை ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? 3 டேர்முக்கு ஒருக்க a + 2d ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேர்முக்கு ஒருக்க a + 2d ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 7ல இருந்து 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்ப 10வது டேர்ம்ங்கிறது என்னவா மாறிடும்? ஏல 1 ஆட் பண்ணோம்னா 5a, டீல 2 கூட்டினோம்னா 6d அப்படின்னு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 13ன்னு கிடைக்கும். அப்ப a + d ஆட் பண்ணா 6a + 8d அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 6a + 8dன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு 3 டேர்ம் ஆட் பண்றேன். 3 டேர்ம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? t16 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 7a + 10dன்றது 16th டேர்ம். ஸோ +3 பண்ணும்போது நெக்ஸ்ட் +3 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 19th டேர்ம் கிடைக்கும். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஏல ஒரு a கூடும். அப்ப 8a, dல 2d கூடும். ஸோ 12d. அப்போ நமக்கான 19th டேர்ம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8a + 12d என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொஸ்டின் பாருங்க. z-ஓட வேல்யூ x² /y கொடுத்துட்டு x மற்றும் y-ஓட மதிப்புகள் வந்து 10% அதிகரிக்குதுன்னா z-ன்ற மதிப்புல எவ்வளவு சதவீத மாற்றம் ஏற்படும் கேட்டிருக்காங்க. நமக்கு z-க்குன்றது என்ன கொடுத்திருக்காங்க? x² கொடுத்திருக்காங்க. x-ஓட வேல்யூ எவ்வளவு அதிகரிக்குது? 10 அதிகரிக்குது. ஸோ 10 × 10, அதாவது 10² 10 × 10 நமக்கு சேம். அதனால நான் 10 × 10 எழுதிக்கிறேன்.
டிவைடட் பை ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யும் எவ்வளவு அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க, 10 அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா இசட்ல எவ்வளவு மாற்றம் ஏற்படும் தெரியும். இசட்லயும் நமக்கு என்ன மாற்றம் ஏற்படும், 10% மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 10% என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். 2 டைஸை உருட்டுறாங்க. ஓகேங்களா, 2 டைஸ் உருட்டுனாங்கன்னா நமக்கு மொத்த பாசிபிலிட்டிஸ்ங்கிறது என்ன, ஒரு டைஸுக்கு 6 பக்கங்கள் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். எவ்வளவு டைஸ் உருட்டுறோமோ அதை பவர்ல போட்டுருங்க. அப்ப இதுதான் நமக்கான டோட்டல் பாசிபிள். 6 ஸ்கொயரோட வேல்யூ 36, அதை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகே, இப்ப நம்ம கேள்விக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, உருட்டும் போது குறைந்தபட்சம் ஒரு எண், ஒரு பகா எண்ணும். பகா எண்ணுங்கிறது என்ன, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது. கரெக்டுங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது. அப்படி சொல்லிட்டாங்க ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, 2 எண்களோட கூடுதல் வந்து இரட்டை எண்ணுன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கணும், வேற நம்பரை வந்து ஆட் பண்றப்போ நமக்கு என்னவா மாறணும், ஈவன் நம்பரா மாறணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்கு, 1 2, அதாவது 2ங்கிறது பிரைம் நம்பர், அது கூட 1 ஆட் பண்ணா சாரி 1 3 எடுத்துக்கலாம். 1 3 தான் நமக்கு கரெக்டா வரும். 1 3, இதுல 3ன்றது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர், 1ன்றத நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பரா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 1 5 எடுத்துக்கலாங்களா. இதுல 5ங்கிறது பிரைம் நம்பர், அது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு இரட்டை எண் கிடைச்சிருது. அப்ப 5 + 1 6. நெக்ஸ்ட் 2ல எடுத்துக்கலாம். 2, 2, அதாவது ஒரு நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கணும். 2ன்றது பிரைம் நம்பர், எதுனாலும் பிரைம் நம்பரா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கூட 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், இரட்டை எண்ணு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன நம்பர் கிடைக்கலாம், 2 4. 2ன்றது பிரைம் நம்பர், அது கூட 4 ஆட் பண்ணா நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்குது. நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம், 2 6 எடுத்துக்கலாம். 2ன்றது பகாயன், 6 ஆட் பண்ணும்போது 8 அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் 3 அப்படின்றது பகாயன், 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈவன் நம்பர் கிடைச்சிருது. 3 + 1 4ன்றது கிடைச்சிருது. இது இல்லை. ஓகேங்களா, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம், 3, 3ன்றது பிரைம் நம்பர், அது கூட 3 ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பர், இரட்டை எண் கிடைச்சிடும். 3 + 3 6, 6ன்றது இரட்டை படை எண். நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம், 3, 5. இதுல 3ங்கிறது பிரைம் நம்பர் தான், 5ங்கிறது பிரைம் நம்பர் தான். 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ 3, 5. நெக்ஸ்ட் 4ல எடுக்கும்போது எதை எடுத்துக்கலாம், 4 2. சார் இதுல எங்க சார் பிரைம் நம்பர் இருக்கு, இங்க 2ன்றது பிரைம் நம்பர் தானே. 2 4னாலும் 4 2னாலும் வேற வேற. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல 4 வந்திருக்கு, செகண்ட் டைஸ்ல தான் 2 வந்திருக்கு. அதுல குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அது ஃபர்ஸ்ட் டைஸ்ல இருக்கணுமா செகண்ட் டைஸ்ல இருக்கணுமான்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அப்போ 4 + 2 6 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் 4ல வேற ஏதாவது எழுத முடியுமா, வேற எதுவுமே எழுத முடியாது. 4 5 எழுதணும்னா 4 + 5 9 தான் போகும். நெக்ஸ்ட் 5 வச்சு எழுதும் போது 5 1 எழுதலாமா, 5ங்கிறது பிரைம் நம்பர், 1 ஆட் பண்ணா 6ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5ல எது எழுதலாம், 5, 5. 5ங்கிறது பிரைம் நம்பர், அது கூட 5 ஆட் பண்ணா 10ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான் 5ல எழுத முடியும். 6ல எழுதும் போது எது எழுதலாம், 6, 2 எழுதலாங்களா. 6, 2ங்கிறது பாத்தீங்கன்னா 2ன்றது பிரைம் நம்பர், 6 ஆட் பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். 8ன்றது பிரைம் நம்பர். அப்ப எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அது என்ன நம்பர் சொல்லுங்க பாப்போம், என்ன நம்பர் சொல்லுங்க, ஒரே ஒரு நம்பர் மிஸ் பண்ணிருக்கோம். என்ன நம்பர்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். நமக்கு 13 இது வரணும். கரெக்ட்டுங்களா, 13 வரணும். செக் பண்ணிடலாங்களா. 1ல வரும்போது 1 3 1 5. கரெக்ட்டுங்களா, 1 3 1 5. 2ல வரும்போது 2 2, 2 2, 4 2, 6. 3ல வரும்போது 3 1 3 3 3 5. 3 1 3 3 3 5. 4ல எழுதும்போது 4, 2 4, 2 4, 2 எழுதலாம். நெக்ஸ்ட் 5ல இன்னொன்னு விட்டோம் பாத்தீங்களா, 5, 3 எழுதலாம். பாத்தீங்களா, 5, 3 எழுதலாம். இதுல 3ங்கிறது பிரைம் நம்பர் தான், 5ன்றது பிரைம் நம்பர் தான். 2 ஆட் பண்ணா 8ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு அப்ப 13 நம்பர் வந்து அவங்க சொன்ன கண்டிஷன்ல இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான நிகழ்தகவுங்கிறது என்ன, 13/36 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக்ல இருந்து கேட்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்திருக்காங்க, கோபின்றவர் ஒரு லேப்டாப்பை 12% லாபத்துக்கு விற்கிறாரு. அதை வந்து ஒரு 1200 ரூபாய் கூட்டி விற்கிறனால, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேப்டாப் வந்து 10,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு.
அப்போ வந்து அவருக்கு 12% லாபம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1200 வந்து கூட்டி விற்கிறப்போ அவரோட லாபம் என்னவா மாறி இருக்கு, 20% மாறி இருக்கு. அப்போ அந்த லேப்டாப்போட அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன பண்ணிடலாம், 2 லாப சதவீதத்தையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 8% கிடைக்கும். அப்போ 1200 ரூபாய் கூட்டி வைக்கிறனால நமக்கு எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் நமக்கு 8ன்னு போட்டிருக்கேன். எவ்வளவு கூட்டி வைக்கிறாரு, 1200 ரூபாய் கூட்டி வித்திருக்காரு. அப்போ 8% தான் 1200. நமக்கு அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எப்பயுமே 100% இருக்கும். ஆனா அது எவ்வளவு தொகை அப்படின்னு தெரியாது. ஸோ காஸ்ட் பிரைஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம கிராஸ்ல இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம். மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்ப்ளை பண்ணலாம். நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 3 × 4 12. ஸோ 300. ஓகேங்களா. 300 × 4 1200 கிடைக்கும். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 150 × 2 300. அப்ப என்ன பண்ணும், கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். 100ஐயும் 150 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 1 15ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 15 தான். எத்தனை 0 இருக்கு, 3 0 இருக்கு. அப்ப அந்த 3 0 போட்டுருங்க. நமக்கான அடக்க விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை அந்த பிரைஸுக்கு விற்கும் போது 12% லாபம் கிடைக்குது. அதுல இருந்து ஒரு 1500 ரூபாயை கூட்டும் போது லாபம் என்னவாயிருக்கு, 20% மாறி இருக்கு. ஸோ பர்சன்டேஜ ஒரு சைடு கொண்டு போயிருங்க. அப்ப 20% இருந்து 12% மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 1200 கிடைக்கும். அதுதான் நம்ம 8%. அதுதான் 8%க்கு 1200னா 100%க்கு என்னன்னு சால்வ் பண்ணியிருக்கோம். 15,000 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். ஓகே சார், இன்னைக்கு சம் நடத்திட்டீங்க, இதுக்கான பிடிஎஃப் எங்க சார் இருக்குன்னா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.